நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வடம் படத்தின் திரை விமர்சனம். வடம் படத்தில் விமல், ஷன்சிகா, நட்டி என்கிற நட்ராஜ், முனிஷ்காந்த், நரேன், பாலசரவணன், தீபா சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பிரசன்னகுமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இமான் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கேந்திரன் முனிசாமி. வடம் நாம் இதுவரைக்கும் பல ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றிய படம் பார்த்துருக்கோம். இது மஞ்சு விரட்டு அடிப்படையாக கொண்ட படம். மஞ்சு விரட்டுனா ஒரு இடத்துல கயிறு கட்டி அதில் மாட்டை விட்டுருப்பாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே அந்த காளையை அடக்கணும். அதான் மஞ்சு விரட்டு. இது மதுரையில் ரொம்ப பிரபலம். நட்டி மஞ்சு விரட்டில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். ஆனால் கொஞ்சம் கொடூரை. எப்படின்னா, எப்படியாவது தன்னுடைய காளை ஜெயிக்க வேண்டும் என்பதில் முனைப்போடு இருப்பவர். அப்போது ஒரு பசு கண்ணுக்குட்டி போடும். அதில் ஒரு கண்ணுக்குட்டி கண்ணு தெரியாமல் இருக்கும். உடனே இன்னொன்று கால் நொண்டியாக இருக்கும். ரெண்டையும் அடிமாட்டுக்கு அனுப்பிடுவார். அந்த அடிமாட்டுக்கு போன 2 கண்ணுக்குட்டிகளையும் எடுத்து வளர்ப்பார் நரேன். அப்போ அவருடைய மகன் விமல். அது 2 காளைகள் மேலே ரொம்ப உயிரோடு இருப்பார். அந்த காளையில் ஒன்றுக்கு பேர் பாண்டிமுனி அப்படின்னு பேர் வச்சுருப்பார். அந்த பாண்டிமுனி காளை எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் எல்லா போட்டிகளையும் ஜெயிக்கிறவர் நட்டி நடராஜ். அந்த நட்டி நடராஜ் அந்த காளை பாண்டிமுனியை எப்படியாவது தன்வசப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாரு நரேன். அதை எப்படியாவது கடத்துன்னு நினைக்கிறாரு நட்டி நடராஜ். இப்படி அந்த மோதல் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஃப்ளாஷ்பேக்கில் கதை போயிட்டே இருக்கும். அதாவது நரேனுக்கும் நட்டி நடராஜுக்கும் என்ன மோதல், அது ஒரு ஃப்ளாஷ்பேக். அப்புறம் நட்டி நடராஜ் எப்படி அவருடைய உயிர் போகுதுங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக். அப்புறம் முனிஷ்காந்த் எல்லா படத்துலேயும் அந்த தொப்பையும் தொந்தியுமா காமெடி பண்ணிகிட்டு இருக்க முனிஷ்காந்த் இந்த படத்தில் ரொம்ப குணச்சித்திர நடிகராக மாறி இருக்கார். ஒரு இடத்துல தன்னுடைய மகள் இறந்து விட்டாளுங்கிற கேட்கும்போது துடிக்கிற கட்டம் நமக்கே முனிஷ்காந்த் இவ்வளோ நடிப்பு இருந்தாலும் எங்கேயா வச்சுருந்தான் அப்படி என்று கேட்க தோன்றுகிறது. அட்டகாசமான நடிப்பு. இந்த படத்தினுடைய கதாநாயகன் விமல். நடிகர்களையே ஒரு வித்தியாசமான ஆள் யாருன்னா ராமராஜா மாதிரி விமல். கொஞ்சம் அடக்கமான நடிப்பு, பாந்தமான நடிப்பு. ஓவரேஷன் அவரால் பண்ணவே முடியாது. இல்லை காதல் காட்சியில் பின்னி எடுப்பார். இது வரைக்கும் பல படங்களில் பார்த்துருக்கோம். கிராமத்து நாயகன் ராமராஜனை ரீப்ளேஸ் பண்ணார் விமல். விமலும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து நடித்த படம் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுடைய ரேஞ்சு எங்கேயோ போயிடுச்சு. விமல் இந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக பின்னி இருக்கார். சும்மா சொல்லக்கூடாது, 4 சண்டை காட்சிகள் அசத்தி இருக்கார். அதாவது ஆக்ஷன் ஹீரோங்கிற பேரை தக்க வச்சுருக்காரு விமல். அந்த சாந்தமான முகத்துலேருந்து மாறுபட்டு ஆக்ஷன் ஹீரோவாக மாறியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு விமல்கிட்ட போய் சொன்னேன். அண்ணே ஆக்ஷன் ஹீரோ இல்லைண்ணே, மாஸ் ஹீரோன்னு சொன்னார். அவர் மாஸ் ஹீரோன்னு சொல்லிட்டாரு. அதனால் நாமளும் மாஸ் ஹீரோ என்று விமலை பாராட்டுவோம். இனிமேல் பல படங்களில் அவர் கிராமத்து நாயகனாக ஜொலிப்பார். ஷன்சிகா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. பெரிய அளவில் ஈர்ப்பு இல்லை, இளமை இருக்கிறது, அழகு இல்லை, துடிப்பு இருக்கிறது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. நடராஜ் இப்போ சில படங்களில் கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் முறைப்பான ஒரு வில்லன், அந்த கரமுறை இதில் வில்லனாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2-3 வில்லன்கள் வருகிறார்கள். இதில் முனிஷ்காந்த் கேரக்டர் ரொம்ப பெக்யூலியர் கேரக்டர். அந்த முனிஷ்காந்த் யார், இதனால் இந்த சம்பவம் நடக்குன்னு சொன்னால் அந்த வடத்தினுடைய கிளைமாக்ஸ் அடிபட்டுரும். கேந்திரன் முனிசாமி 3 ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருக்காரு. படம் முழுக்க ஃப்ளாஷ்பேக்லேயே போகுது. இந்த இதுவரைக்கும் வந்த படங்களில் 2 கிளைமாக்ஸ் இருக்கும், 2 ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னா 1 ஃப்ளாஷ்பேக் இருக்கும். கேந்திரன் முனிசாமி ஃப்ளாஷ்பேக் டைரக்டர்னே அவருக்கு பேர் கொடுத்துடலாம். பிரசன்னகுமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரமாதமான ஒளிப்பதிவு. அதுவும் அந்த மஞ்சு விரட்டில் தூள் பறக்குது. அதே மாதிரி மதுரையின் அழகு, அந்த காதல் காட்சியில் நடன அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் பிரசன்னகுமாரோடைய ஒளிப்பதிவை கண்டிப்பாக பாராட்டிய வேண்டும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இமான் தனக்குன்னு ஒரு ராஜபாட்டையில் மெலடி சாங் போடுவார். அது இந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ஏஆர் ரஹ்மான், தேவா மத்தியில் இமானும் நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் எல்லா பாடல்களும் அருமையாக இருக்குது. அதாவது டீமான் இன்னும் அவருடைய திறமையில் குறையவில்லை. அவருடைய அந்த மியூசிக் டேலண்ட் அப்படியே இருக்குங்கிறது இந்த படத்தில் காட்டியிருக்காரு. பின்னணி இசையும் பிரமாதமாக இருக்குது. அதாவது ஒளிப்பதிவு, இசை எல்லாமே பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. என்ன எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே போயிட்டே முன்ன போயிட்டே வருது. அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் படம் ரொம்ப விருப்பமாக இருக்குது. அதாவது குழந்தை குட்டிகளோட எல்லா சொந்தங்களோடு
பார்க்கக்கூடிய நிறைவான படமாக வடம் இருக்கிறது. வடம்னா என்னது? முறுக்கு கயிறு. அதுமாதிரி படத்தில் முறுக்கு தெரியுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதேமாரி பாலசரவணன் காமெடியில் தூள் படுத்தியிருக்காரு, அதில் எந்த சந்தேகம் இல்லை. நரேன் வந்து அவங்க அப்பா கேரக்டரில் எப்போவுமே முத்திரை பதிப்பவர் நரேன். இந்த படத்துலையும் முத்திரை பதிச்சிருக்காரு. எல்லா பாத்திரங்களுக்கும் ஒரு நல்ல நடிகரை போட்டு அவங்ககிட்ட திறமையான வேலை வாங்கியிருக்கிறார் கேந்திரன் முனிசாமி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருமையான ஒரு கிராமிய படம் பார்த்த மாதிரி நமக்கு தெரியுது. அதனால் குழந்தை குட்டிகளோடு போய் பார்த்து சந்தோஷமாக கிராமத்து அழகை இதயத்தில் சுமந்தபடி வரக்கூடிய படம் வடம். தியேட்டரில் போய் வடத்தை பார்த்து மகிழுங்கள். பைல்வான் பார்வையில் வடம் படத்துக்கு 100க்கு 55 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.